ஹலோ ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம பூண்டு குழம்பு பண்ணிடலாம். எல்லாருக்குமே பிடிக்கும் பூண்டு குழம்பு. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து பப்பாடி பூண்டு குழம்பு பண்ணிடலாம். அது என்ன பப்பாடி பூண்டு குழம்பு அப்படின்றது வாங்க பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அப்படியே வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து சின்னதாக தான் போட்டிருக்கேன் நான். வெந்தயம் போட்ட உடனே கருவேப்பிலை போட்டுடலாம். சிம்ல தான் வச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்ட உடனே நான் ஒரு கப்பு வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு வந்து பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். ஸோ ரெண்டுமே நான் போட்டுடுறேன். ரெண்டும் ஒவ்வொரு கப்பு, ஒரு சின்ன சின்ன கப்பு எடுத்திருக்கேன் நான். நல்லா வதக்கிடலாம். ஸோ இது வந்து இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம புளியும் போடுவோம், அதனால ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டுடலாம். போட்ட பிறகு நல்லா வதக்கி விட்டுடலாம். டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்து மிளகா பொடி, 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு கப்பு இருக்கு இல்லையா, ஒரு சின்ன கப்பு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லது. அதை விட நல்லது வந்து இந்துப்பு யூஸ் பண்றது. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் நான் வந்து உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. இந்த பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் 2 நிமிஷம் வந்து அப்படியே வதக்கி விட்டேன். இந்த மிளகா பொடி, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகா பொடி தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும் அப்படின்னா காஷ்மீரி தூள் வந்து நீங்க போட்டுடலாம். காஷ்மீரி தூள் போடும்போது 1 ஸ்பூன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா, புளி தண்ணியே நான் கொஞ்சம் போட்டு, புளி தண்ணி கொஞ்சோண்டு, ஜாஸ்தி இல்லை. இது நல்லா மசிட்டுன்னு சொல்லி இந்த புளி தண்ணியை கொஞ்சோண்டு போட்டு இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது நல்லா வெந்த பிறகு நம்ம புளி தண்ணி ஊத்திடலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு வந்து புளி தண்ணி ஊத்திடலாம். இப்போ வந்து கேஸ் வந்து ஃபுல் கேஸ் வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் வந்து இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஸோ இதை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. 15 நிமிஷம் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து அது வெந்திருக்கான்னு பார்த்து நடுவில் வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெல்லம் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்சு வெல்லம் போட்டு இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊத்திடுறேன். ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஊத்திடுறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அது லைட்டா, 2 நிமிஷம் கூட இல்லைங்க, 1 நிமிஷம் வந்து அது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த புளிக்கு வெல்லம், புளி, வெல்லம், பூண்டு, அப்புறம் இந்த தேங்காய் காம்பினேஷன் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இறக்குன உடனே லைட்டா வந்து மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். செம்மையான பூண்டு குழம்பு ரெடிங்க. செம்மையா இருக்கும். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அல்டிமேட்டா இருக்குங்க. செம்மையா இருக்கு. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.